அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தொடர் வேதாகத்தில் இந்த நாளில யோபின் புத்தகம் 25வது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். யோபு 25. கடவுளின் ஆற்றலுக்கு புகழ் பாடல். பிறகு சூவாவியான பில்தாது பேசினான். ஆட்சியும் மாட்சியும் கடவுளுக்கே உரியன. அமைதியை உன்னதங்களில் அவரே நிலைநாட்டுவார். அளவிட முடியுமா அவர் தம் படைகளை? எவர் மேல் அவர் ஒளி வீசாதிருக்கும்? அப்படியெனில் எப்படி மனிதர் கடவுள் முன் நேரியராய் இருக்க முடியும்? அல்லது பெண்ணிடம் பிறந்தவர் எப்படி தூயவராய் இருக்கக்கூடும்? இதோ வெண்ணிலாவும் ஒளி குன்றியதே, விண்மீனும் அவர் தம் பார்வையில் தூய்மையற்றதே. அப்படி இருக்க புழுவை போன்ற மனிதர் எத்துணை தாழ்ந்தவர், பூச்சி போன்ற மானிடர் எவ்வளவு குறைந்தவர். 26வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். பில்தாத்தின் சொற்கள் வீணே. அதற்கு யோபு கூறிய பதில்: என் போன்ற வலிமையற்றவர்க்கு எத்துணை துணை புரிந்தீர், ஆற்றலற்ற தூளுக்கு எவ்வளவு துணை நின்றீர். என் போன்ற அறிவற்றவருக்கு எவ்வளவு அறிவுரை கூறினீர், நன்னெறிகளை நிறைய காட்டினீர், எவர் துணை கொண்டு ஏம்பினீர். இம்மொழிகளை எவர்தம் ஏவுதல் உம்மிடமிருந்து வெளிப்பட்டது. கீழ் உலகின் ஆவிகள் நடுவுகின்றன, நீர்த்திரள்களும் அவற்றில் வாழ்வனவும் அஞ்சுகின்றன. பாதாளம் கடவுள் முன் திறந்து கிடக்கிறது, படுகுழி அவர் முன் மூடப்படவில்லை. வெற்றிடத்தில் வடபுறத்தை அவர் விரித்தார், காற்றிடையே உலகை தொங்கவிட்டார். நீரினை மேகத்துள் பொதிந்துள்ளார், மேகத்தின் உள்ள அதன் நிறைவால் முகிலும் கிழிவதில்லை. தம் அரியணையின் முகத்தை மூடுகின்றார், முகிலை அதன் மேல் பரப்புகின்றார். நீர் பரப்பின் மீது வட்டம் வரைந்து இருளுக்கும் ஒளிக்கும் இடையில் எல்லை அமைத்தார். விண்ணின் தூண்கள் அதிர்கின்றன, அவர் அதட்டலில் அதிர்ச்சி அடைகின்றன. ஆழியை தம் ஆற்றலால் அடக்கினார், ராகாபை அழித்தார். அறிவு கூர்மையால் தம் மூச்சால் வான்வெளியை ஒளிர்வித்தார். தம் கையால் விரைந்தோடும் பாம்பை ஊடுருவ குத்தினார். ஓ, இவையாவும் அவர் தம் செயல்களின் விளிம்புகளே. எத்துணை மென்குரல் அவற்றில் கேட்கின்றது. அவர் தம் வல்லமையின் இடி முழக்கத்தை அறிய யாரால் இயலும்? 27வது பகுதியை வாசிக்கலாம். கடவுளின் ஆற்றலும் யோபின் மாசின்மையும். யோபு தமது உரையை தொடர்ந்து கூறியது: என்றும் உள்ள இறைவன் மேல் ஆணை, அவர் எனக்கு உரிமை வழங்க மறுத்தார். எல்லாம் அல்லவர் எனக்கு வாழ்வை கசப்பாக்கினார். என் உடலில் உயிர் இருக்கும் வரை, என் மூக்கில் கடவுளின் மூச்சு இருக்கும் வரை, என் உதடுகள் வஞ்சகம் உரையா, என் நாவும் பொய்யை புகழா. நீங்கள் சொல்வது சரி என ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டேன். சாகும் வரையில் என் வாய்மையை கைவிடவும் மாட்டேன். என் நேர்மையை நான் பற்றி கொண்டேன், விடவே மாட்டேன். என் வாழ்நாளில் எதை குறித்தும் என் உள்ளம் உறுத்தவில்லை. என் பகைவர் தீயோராக எண்ணப்படட்டும், என் எதிரிகள் நேர்மையற்றோராக கருதப்படட்டும். கடவுள் இறை பற்றில்லாதோரை அழித்து அவர்களின் உயிரை பறிக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? அவர்கள் மேல் கேடு விழும்போது இறைவன் அவர்களின் கூக்குரலை கேட்பாரா? எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா? கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களா? இறைவனின் கைத்திறனை நான் உங்களுக்கு கற்பிப்பேன். எல்லாம் வல்லவரின் திட்டங்களை மறைக்க மாட்டேன். இதோ நீங்கள் யாவருமே இதை கண்டிருக்கின்றீர்கள், பின் ஏன் வரட்டுவாதம் பேசுகின்றீர்கள்? இதுவே கொடிய மனிதர் இறைவனிடமிருந்து பெரும்பங்கு, பொல்லாதவர் எல்லாம் வல்லவரிடம் பெரும் சொத்து. அவர்களின் பிள்ளைகள் பெருகினும் வாளால் மடிவர். அவர்களின் வழிமரபினர் உண்டு நிறைவடையார். அவர்களில் எஞ்சியோர் நோயால் மடிவர். அவர்களின் கைம்பெண்கள் புலம்ப மாட்டார். மனம் போல் அவர்கள் வெள்ளியை குவிப்பார்.
அடுக்கடுக்காய் ஆடைகளை சேர்ப்பர், ஆனால் நேர்மையாளர் ஆடைகளை அணிவர். மாசற்றவர் வெள்ளியை பங்கிடுவர். சிலந்தி கூடு கட்டுவது போலும் காவற்காரன் குடில் போடுவது போலும் அவர்கள் வீடு கட்டுகின்றனர். படுக்கைக்கு போகின்றனர் பணக்காரராய், ஆனால் இனி அவ்வாறு இராது. கண் திறந்து பார்க்கின்றனர், செல்வம் காணாமற் போயிற்று. திகில் வெள்ளம் போல் அவர்களை அழித்தும் சுழற்காற்று இரவில் அவர்களை தூக்கி செல்லும். கீழே காற்று அவர்களை அழித்து செல்லும். அவர்களின் இடத்திலிருந்து அவர்களை பொய்த்து செல்லும். ஈவு இரக்கமின்றி அவர்களை விரட்டும். அதன் பிடியிலிருந்து தலைதெறிக்க ஓடுவர். அவர்களை பார்த்து அது கைகொட்டி நகைக்கும். அதன் இடத்திலிருந்து அவர்கள் மேல் சீறி விழும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட யோபின் புத்தகம் 25, 26 மற்றும் 27 வாசித்து நிறைவடைந்தது. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.